இயேசு தன் சீடர்களுடன் தூரே ஒரு இடத்திற்கு சென்றார். அப்போது கானானிய பெண் ஒருவர் இயேசுவை அணுகி, கர்த்தாவே, தாவீதின் குமாரனே, என் மகளுக்கு இரக்கம் காண்பியுங்கள் என்று அழைத்தாள். இயேசு பதிலளித்து, இஸ்ரவேல் வீட்டின் தொலைந்த ஆடுகளுக்கே நான் அனுப்பப்பட்டேன், பிள்ளைகளுக்கான அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு எறிவது சரியல்ல. அந்த பெண் தாழ்மையுடன், ஆம் ஆண்டவரே, ஆனால் எஜமானர்களின் மேசையிலிருந்து விழும் சில துண்டுகளை நாய்களும் உண்ணுகிறதேயே, உன் விசுவாசம் மிகப்பெரியது, நீ விரும்பினபடியே உனக்காக நடக்கட்டும் என்றார். அந்த நாட்களில் யூதர்கள் அல்லாதவர்களை நாய் என்று அழைப்பது ஒரு பொதுவான சொல்லாக இருந்தது. இயேசு அந்த வார்த்தையை இழிவுபடுத்த அல்ல, விசுவாசத்தை வெளிப்படுத்த ஒரு உதாரணமாக பயன்படுத்தினார். அந்த பெண் தாழ்மையையும் ஆழ்ந்த விசுவாசத்தையும் காட்டியதால் இயேசு அவளுடைய விசுவாசத்தை பாராட்டினார். பரிசேயரும் சதுசேயரும் ஒன்றாக வந்து இயேசுவை சோதிக்கும்படியாக வானத்திலிருந்து ஒரு அடையாளம் காட்டும்படி கேட்டார்கள். அப்போது இயேசு அமைதியாக அவர்களை நோக்கி கூறினார், வானம் சிவப்பாக இருந்தால் இன்று நல்ல காலநிலை இருக்கும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். காலையில் வானம் சிவப்பாகவும் மங்கலாகவும் இருந்தால் இன்று புயல் வரும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். வானத்தின் தோற்றத்தை நீங்கள் புரிந்து கொள்ள அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் காலத்தின் அடையாளங்களை புரிந்து கொள்ள முடியவில்லையா? பின்னர் இயேசு உறுதியாக கூறினார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது. இதை கூறிய பிறகு இயேசு அவர்களை விட்டுவிட்டு தன் சீஷர்களுடன் அங்கிருந்து சென்றார். இயேசு மக்களை நோக்கி பார்த்து போதிக்கிறார். அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் அல்ல, தேவனுடைய சத்தியத்தை நம்புவதில்தான் உண்மையான விசுவாசம் உருவாகிறது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மறுபுறம் செல்லும் போது அப்பம் எடுத்துச் செல்ல சீஷர்கள் மறந்திருந்தார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயரும் சதுசேயரும் கொண்ட புளிப்பை எச்சரிக்கையுடன் கவனியுங்கள் என்றார். சீஷர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டு, நாம் அப்பம் கொண்டு வராததால் இயேசு இப்படி சொல்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களின் எண்ணத்தை அறிந்து, ஏன் அப்பம் இல்லை என்று நீங்கள் பேசுகிறீர்கள், பெரிய விசுவாசம் உள்ளவர்களே என்றார். 5 அப்பங்களால் 5000 பேரை போஷித்ததையும் எத்தனை கூளைகள் மீதமிருந்தனவென்றும் நினைவில் இல்லையா என்று கேட்டார். நான் அப்பத்தை பற்றி பேசவில்லை, பரிசேயரும் சதுசேயரும் கொண்ட போதனையை பற்றியே எச்சரித்தேன் என்று இயேசு விளக்கினார். இதன் மூலம் தவறான போதனை மெதுவாக விசுவாசத்தை மாற்றிவிடும் என்பதை இயேசு கற்றுக் கொடுத்தார். இயேசு கேட்கிறார், மனுஷகுமாரன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள்? சீடர்கள் பதில் சொல்கிறார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்கிறார்கள், சிலர் எலியா என்றும் அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள். இயேசு மீண்டும் கேட்கிறார், ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? பேதுரு பேசுகிறார், நீர் கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். யோனாவின் குமாரனாகிய சிமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை வெளிப்படுத்தினார். நீ பேதுரு, இந்த பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன். இயேசு முடிவாக சொல்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. இயேசு சொல்கிறார், இப்போது நான் உங்களிடம் தெளிவாக பேச வேண்டிய நேரம் வந்துள்ளது. நான் எருசலேமுக்கு செல்ல வேண்டும். இயேசு சொல்கிறார், அங்கே கொல்லப்படுவேன். நான் பல துன்பங்களை அனுபவிப்பேன். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன். பேதுரு சொல்கிறார், கர்த்தாவே, இப்படி நடக்கவே கூடாது. பேதுரு மீண்டும் சொல்கிறார், இது உமக்கு ஒருபோதும் நேரிடக்கூடாது ஆண்டவரே. இயேசு கடுமையாக சொல்கிறார், சாத்தானே, என் பின்னால் போ, நீ எனக்கு இடையூறாக இருக்கிறாய். நீ தேவனுடைய எண்ணங்களை அல்ல, மனிதர்களின் எண்ணங்களையே நினைக்கிறாய். இயேசு சொல்கிறார், என்னை பின்தொடரும்.
இயேசு சொல்கிறார், என்னை பின்தொடர விரும்புகிறவன் தன்னைத்தானே மறுக்க வேண்டும். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர வேண்டும். தன் உயிரை காக்க நினைப்பவன் அதை இழப்பான். எனக்காக தன் உயிரை இழப்பவன் அதை கண்டடைவான். We'll find it. முழு உலகத்தையும் பெற்றாலும் தான் ஆத்துமாவை இழந்தால் அதனால் என்ன பயன்? ஒருவன் தன் ஆத்துமாவுக்கு பதிலாக என்ன கொடுக்க முடியும்? மனுஷகுமாரன் தன் பிதாவின் மகிமையோடு தூதர்களுடன் வருவார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப பலன் கொடுக்கப்படும். இயேசு சொல்கிறார், இங்கு என்னோடு இருங்கள், பயப்படாதீர்கள். பேதுரு சொல்கிறார், கடவுள் இங்கு இருக்கிறோம் என்பது நல்லது. நீங்கள் விரும்பினால் நான் 3 குடிசைகள் செய்யலாம். ஒரு குடிசை உங்களுக்கு, ஒரு குடிசை மோசேசுக்கும், மற்றொரு குடிசை எலியாக்கும். கடவுள் சொல்கிறார், இவர் என் பிரியமான மகன், அவரை கேளுங்கள். எழுந்திரியுங்கள், பயப்படாதீர்கள். Do not be afraid. அவர்கள் இயேசுவை தவிர வேறு யாரையும் காணவில்லை. இயேசு சொல்கிறார், நீங்கள் பார்த்ததை யாருக்கும் சொல்லாதீர்கள். மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும் வரை. ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். என் மகன் மிகவும் துன்பப்படுகிறான். உமது சீடர்கள் அவனை குணப்படுத்த முடியவில்லை. அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். நம்ப முடியாதவர்களே, அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவன் அசைவின்றி கிடக்கிறான். அவனை இயேசு கையை பிடித்து எழுப்பினார். அவன் எழுந்து நின்றான். நாங்கள் ஏன் அவனை வெளியேற்ற முடியவில்லை? இந்த வகை ஜெபத்தினாலும் நம்பிக்கையால் மட்டுமே சரிப்படுத்த முடியும். கவனமாக கேளுங்கள். மகா மனிதன் கையிலே கொடுக்கப்படுவார். அவர் மனிதர்களின் கையிலே கொடுக்கப்படுவார். அவரை கொல்வார்கள். மூன்று நாள்களுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுவார். எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் இது நடக்கிறது என்று கேட்க துணிவில்லை. நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அவர் சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம்.